இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபேரடே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த டாபிக் வந்து 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் என்சிஆர்டி சிலபஸ்ல 6th சாப்டர்ல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கண்டக்டர் எடுத்திருக்கேன். அந்த கண்டக்டர்ல கேல்வனோமீட்டர் வச்சிருக்கேன். இந்த கேல்வனோமீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா அந்த நீடில் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகும். ஓகேங்களா? அதான் கேல்வனோமீட்டர் பண்ணும். பக்கத்துல ஒரு ஃபார்ம் மேக்னெட் எடுத்திருக்கேன். இந்த மேக்னெட்டை இந்த கண்டக்டருக்கு பக்கத்துல கொண்டு வர்றப்ப இந்த ஃபார்ம் மேக்னெட்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த கண்டக்டர்ல இன்டியூஸ் ஆகுது. அந்த இன்டியூஸ் ஆகிறப்ப இந்த கேல்வனோமீட்டர்ல இருக்கிற நீடில் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஓகேங்களா? அப்ப ஃபார்ம் மேக்னெட்டை இந்த கண்டக்டருக்கு பக்கத்துல கொண்டு வர்றப்ப அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த கண்டக்டர்ல இன்டியூஸ் ஆகுது. அதே இது இந்த ஃபார்ம் மேக்னெட்டை இந்த கண்டக்டர் விட்டு தூரமா கொண்டு போறப்ப இந்த கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மியா இன்டியூஸ் ஆகுது. ஃபார்ம் மேக்னெட்டை பக்கத்துல கொண்டு போறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மேக்சிமமா இருக்கு. சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மேக்சிமமா இருக்கு. அதே இந்த ஃபார்ம் மேக்னெட்டை இந்த கண்டக்டர்ல இருந்து தூரமா கொண்டு போறப்ப இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மினிமமா இருக்கு. ஓகேங்களா? அப்ப சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ்டு கரண்ட் ஃப்ளோ இன் கண்டக்டர். ஓகேங்களா? இதை வந்து நம்ம ஃபேரடே கண்டுபிடிச்சாப்ல. ஓகே, இப்ப அதே இது இந்த கண்டக்டரும் இந்த கேல்வனோமீட்டரும் ஒரு சுட்டு அப்படியே வச்சுக்கிறேன். இந்த இடத்துல மேக்னெட்டை தூக்கிட்டு ஒரு காயில் வைக்கிறேன். அந்த காயில்ல ஒரு பவர் சப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா? பவர் சப்ளை கொடுத்துட்டு இந்த செட்டை இந்த கண்டக்டருக்கு பக்கத்துல கொண்டு வரப்பவும் மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்சிமமா இருக்கு. இந்த செட்டை கண்டக்டர் வந்து அதிகமா தூரமா கொண்டு போறப்பவும் இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் இருக்கு. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு மினிமமா இருக்கு. பக்கத்துல கொண்டு வரப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்சிமமா இருக்கு. தூரமா கொண்டு போறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு மினிமமா இருக்கு. இந்த இடத்துல நம்ம மேக்னெட் யூஸ் பண்ணாம காயில் யூஸ் பண்ணி அதுல கரண்ட் ஃப்ளோவா கொடுக்குறப்ப இந்த காயில்ல வந்து இந்த காயில சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகுது. ஸோ இதை பக்கத்துல கொண்டு போறோம். ஸோ இது இந்த காயில் வந்து மூவ் பண்ணா மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ இந்த காயில் இருந்து கண்டக்டருக்கு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது ஸ்டேபிளா இருக்கிறப்பவும் அந்த கண்டக்டருக்கு கரண்ட் ஃப்ளோ போகுது. அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க ஒரு சுவிட்ச் இன்ட்ரடியூஸ் பண்றேன். இந்த சுவிட்ச் எப்ப ஆன் பண்றோமோ அப்ப இந்த காயில்ல கரண்ட் ஃப்ளோ மேக்சிமமா இருக்கும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மேக்சிமமா இருக்கும். இந்த சுவிட்சை எப்ப ஆஃப் பண்றோமோ அப்ப வந்து இந்த காயில வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. கரெக்டா? இந்த சுவிட்சை நான் ஆன் பண்றப்ப சடனா இந்த காயில்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமா இருக்கு. ஸோ அந்த டைம்ல இந்த காயில வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த கண்டக்டர்ல இன்டியூஸ் ஆகுது. ஸோ கேல்வனோமீட்டர் நீடில் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகுது. அப்போ அங்கே கரண்ட் ஃப்ளோ இருக்கு. சடனா சுவிட்சை ஆஃப் பண்றப்ப இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மியாகுது. ஏன்னா கரண்ட் ஃபுல்லாக அந்த பேட்டரி இழுக்குது. அதனால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை ஆஃப் பண்றப்ப. ஸோ அந்த டைம்ல கேல்வனோமீட்டர்ல மினிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கு. ஓகேங்களா? இதான் ஃபேரடே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டாபிக். நம்ம சேனல்ல 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸை பத்தி நம்ம நடத்தல. இந்த வீடியோ எதுக்குன்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்டுக்கு பேசிக் கான்செப்டை நாங்கள் நடத்துவோம். இந்த பேசிக் கான்செப்ட் வந்து 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல இருக்கு. அதனால அந்த டாபிக் நான் நடத்துறேன். ஓகேங்களா? பேசிக்ல இருந்து அவங்க கொண்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஏன்னா சில பேர்த்துக்கு பேசிக் தெரியாம வந்திருப்பாங்க, இல்லை ஞாபகமா இல்லாம வந்திருப்பாங்க. அதை ஞாபகப்படுத்துறதுக்காண்டி இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த காலேஜ் சப்ஜெக்ட் நடத்துறதுக்காண்டி இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
தேங்க்யூ.